லைவ் தமிழ் செய்திகள். திவினஸை மனமுருகி பாராட்டிய சிவகார்த்தியன். இந்த பாராட்டு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. எல்லோரும் பாராட்டி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் திவினஸ் ஆச்சரியமாக பலரையும் பார்த்து கொண்டிருந்தார். திவினஸ் தான் வெற்றியாளர் என்று சொன்னதுமே சக போட்டியாளர்கள் துள்ளி குதித்து தனது சந்தோஷங்களை வெளிக்காட்டியிருந்தார்கள். திவினஸை பாராட்டி பலரும் எழுந்து நின்று ஆதரவை தெரிவித்தார்கள். அப்போது சிறப்பு விருந்தினராக வந்த சிவகார்த்தியன் திவினஸை தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து பாராட்டியிருந்தார். இதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த திவினஸின் பெற்றோர்கள் கதறி அழுதனர். அந்த ஆனந்த கண்ணீருக்கு பெருமதியது என்றும் யாராலும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாசம் அங்கு நிலைக்காட்டப்பட்டது. பலகால முயற்சிக்கு தனது தாத்தாவின் ஊடாக கிடைத்த வெற்றியாக திவினஸ் அதை பார்க்கின்றார். சரிக்குமப்பா மேடை திவினஸின் தாத்தாவை பாராட்டுவதற்கு மறக்கவில்லை. திவினஸின் குடும்பம் வறுமையின் உச்சநிலைக்குள் சென்றிருந்தாலும் திவினஸின் முயற்சிக்கு அவர்கள் ஆற்றிய பங்கு குறைவில்லாமல் கிடைக்கப்பெற்றது. திவினஸின் ஊர் மக்கள் திவினஸை வாழ்த்தி கொண்டே இருந்தார்கள். மக்களின் பேர் ஆதரவும் அவருக்கு கிடைத்த உற்சாகமும் அவரை வெற்றி நாயனாக மாற்றிருக்கின்றது. உலகத்தில் புகழ்பெற்ற இசை அமைப்பாளர்களும் அதாவது தமிழ் இசை அமைப்பாளர்கள் அவரை வாழ்த்து தெரிவித்து கொண்டே இருந்தார்கள். அவரும் பல பேரின் ஆசிரை பெற்று கொண்டிருந்தார். ஆசிர் பெறும் பொழுது திவினஸுக்கு விசேட பாராட்டும் கிடைக்கப்பட்டது. பழைய பாடலை இவன் திறமையாக பாடுகின்றான் என்று பல பிரபல்யமான இசை அமைப்பாளர்களும் கூறியிருக்கின்றார்கள். இந்த இசைத்துறைக்கு இவர்களால் வளர்ச்சி காணும் எதிர்காலம் உருவாகும் என்றும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இசையை வளர்ப்பதற்கு சிறுவர்கள் ஆற்றுகின்ற பங்கு அளப்பெரியது என்று பல இசை அமைப்பாளர்களும் நடுவர்களும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் மறக்க முடியாத சம்பவமாக இசையை இவர்கள் எவ்வாறு மிகவும் விரும்பி தங்கள் மனநிலைக்குள் கொண்டு வந்து இந்த பாட்டை சரியாக பாடுகின்றார்கள் என்றால் யாராலும் நம்ப முடியாத ஒரு விசித்திர சக்தி இவர்களிடம் ஆள் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அளவுக்கு தனது திறமைகளை அவர்கள் வெளிக்கொணர்ந்திருந்தார்கள். திறமை மீது நம்பிக்கை வைத்து போட்டியில் பங்கு பற்றியதன் காரணமாகவும் தனது தாத்தா அவருக்கு வழங்கிய உற்சாகத்தின் காரணமாகவும் அவர் இன்று உலகத்தில் பிரபல்யமிக்க இசைத்துறையில் தனது எதிர்காலத்தை முன்னோக்கி நகர்த்திருக்கின்றார் என்றும் அவருக்கு உதவி செய்வதற்கு பல பேர் முன்வந்திருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஆகவே திவினஸின் எதிர்காலம் சிறப்பாக அமைய பலரும் வாழ்த்துகின்றார்கள்.